ஹே ஆல்! இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா குக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில டிஷ் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சில டிஷ் வந்துட்டு குக் பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான் இன்னைக்கு. வெரி சிம்பிள் பட் ஐ லவ் டு குக் திஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் வித் தேங்காய் பால் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் பருப்பு உருண்டை குழம்பு. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ப்ரப்போர்ஷன் 2 கப் அரிசி மாவு. அதுக்கு ஒரு 3 கப்ஸ் ஹாட் வாட்டர்ல நல்லா சால்ட் போட்டுட்டு, அண்ட் தென் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி, அண்ட் தென் அந்த வாட்டரும் ஆட் பண்ணிட்டு ஒரு டோ மாரி ரெடி பண்ணி ஐ ஸ்டார்ட்டட் டூ மேக் இடியாப்பம். ஸோ இடியாப்பம் வந்துட்டு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருந்தா தான் எந்த பிரேக்கும் இல்லாம அது கரெக்ட்டா வரும். இல்லன்னா அது ரொம்ப உடைஞ்சு உடைஞ்சு விழுந்துட்டே இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். அதே நேரத்தில டோ வந்துட்டு ரொம்ப ஹார்டாவோ, இல்ல ரொம்ப வாட்டரியாவோ இருந்துறக்கூடாது. இடியாப்பம் மேக்கர்ல இருக்கிற அந்த குட்டி பிளேட் இருக்கு இல்லையா? அடியில நம்ம போடுவோம்ல, அது வந்துட்டு இன்னுமே சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிளேட் வாங்கணும். அத விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால, இடியாப்பம் சைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது. ஸோ இடியாப்பம் வந்து கொஞ்சம் ஒரு நூல் மாதிரி இருந்தா தான், நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். ஸோ சாஃப்ட்டா இருந்தது. பட் அந்த அந்த பிளேட்டோட சைஸ் கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் பெருசா இருந்தனால, கொஞ்சம் அந்த சைஸ் வந்து பெருசா இருந்த மாரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு சின்ன பிளேட் மட்டும் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். லயாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொழுக்கட்டை பேக் பண்ணிட்டேன். இடியாப்பம் பண்ணும்போதே அந்த கொழுக்கட்டையும் சேர்ந்து அது கூட ஸ்டீம் பண்ணியாச்சு. 2க்குமே வந்து சேம் டோ தான். அதில லைட்டா நம்ம தேங்காய் பூ மட்டும் திருவி மேல போட்டுட்டோம்னா, இன்னும் டேஸ்டியா இருக்கும். பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு சோக் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த பருப்பு நல்லா சோக் ஆகணும் இல்லையா? அப்பதான் அரைக்க முடியும். மறந்ததுனால இந்த மாரி டைம்ல என்ன பண்ணுவேன்னா, நல்லா ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணிருவேன். ஸோ தட் ஒரு 1 ஹார், 1 1/2 ஹார்ஸ்லயே அது நல்லா ரெடி ஆயிடும். அது கூடவே ஒரு 3 சில்லிஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா சோக் ஆயிருந்தது. அரைக்கும்போது ஒரு 3 பீசஸ் ஆஃப் கார்லிக், கொஞ்சம் ஜீரா, கரி லீவ்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது பல்ஸ் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேன் போல. நல்லாவே அரைஞ்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் 1, 2ஆ தான் அரைச்சேன். ஏன்னா சாப்பிடும்போது அந்த பருப்பு ஒரு பைட் வந்தா தான் நல்லா இருக்குன்றனால, 1, 2ஆ அரைச்சா தான் இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் இது கூட கொஞ்சம் சால்ட், டர்மரிக் பவுடர், அண்ட் தென் நம்ம கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் டோ ரெடி ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணணும். அந்த உருண்டை உள்ள நம்ம சேர்க்கிறதுக்கு. ஸோ இது வந்து நெறைய மெத்தட்ல பண்றாங்க. லைக் அந்த உருண்டை வந்துட்டு நல்லா பால்ஸ் ரெடி பண்ணிட்டு, அண்ட் தென் அந்த கிரேவில டைரக்ட்டா அத ஆட் பண்ணிடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பால்ஸ வந்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிட்டு, நம்ம இட்லி மேக்கர்ல எதுலயாவது வச்சு நல்லா அத ஸ்டீம் பண்ணி, அதுக்கப்புறமா உள்ள சேர்க்குறாங்க. இன்னொரு மெத்தட் வந்துட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கிறது. இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஆயில்ல லைட்டா ஃப்ரை பண்ணி, ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாம கொஞ்சமா ஆயில் ஊத்தி அதில நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து அத சேர்க்கும்போது, அந்த குழம்புல அந்த பால்ஸ் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. நம்ம டைரக்ட்டா அப்படியே சேர்க்கும்போது, ஒரு மாரி வழுவழுன்னு இருக்கிறப்போ, அதில இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும், டேஸ்ட்டுக்கும் இந்த மாரி ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணாம செஞ்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்றனால இதுவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பால்ஸ் வந்துட்டு ஸ்டிக் ஆகாம அழகா அப்படியே வந்துருச்சு. சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணேன் அந்த டோல. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லன்னா கூட லாஸ்ட் டைம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணல. ஆனாலுமே அது வந்துருச்சு பால்ஸ் வந்துட்டு ஒட்டாம. பட் ஸ்டில் இந்த மாரி டீப் ஃப்ரைலாம் நம்ம பண்ணும்போது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எங்க அது பிரேக் ஆயிடுமோ! இல்ல வராதோன்னு சொல்லிட்டு. ஸோ சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்றது பெட்டர். அந்த ஃப்ரை பண்ண ஆயில்லயே சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கரி லீவ்ஸ், அண்ட் டொமேட்டோ இது எல்லாமே ஆட் பண்ணி சாட்டே பண்ணணும். பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட் இதுக்கு. ஸோ அந்த பெரிய வெங்காயத்துல வந்து ஒரு தடவ நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அவசரமா செஞ்சதுனால பெரிய வெங்காயம் டக்குன்னு கட் பண்ணி போட்டுட்டேன். ஆனா, அ என்னாச்சுன்னா, அந்த கிரேவில வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரிஞ்சுட்டே இருந்தது. அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு இந்த கிரேவிக்கு செட் ஆகல. அதனால சின்ன வெங்காயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுறது பெட்டர். அண்ட் தென் குழம்பு பவுடர் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு 1 கப் தேங்காய் பால். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து இடியாப்பம் பண்ணதுனால தேங்காய் பால் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அந்த பால் ஆட் பண்ணிட்டேன். ஒரு வேள தேங்காய் பால் எடுக்காத நாள்ல வந்துட்டு தேங்காய், சோம்பு லைட்டா அரைச்சு அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணுவேன். ஸோ தேங்காய் பாலாவோ, இல்ல தேங்காய் பேஸ்ட் எது வேணா நம்ம ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 மினிட்ல அது பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுற டைம்ல இந்த பால்ஸ் எல்லாமே உள்ள ஆட் பண்ணிரலாம். பால்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆயி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஏன்னா தேங்காய் பால் போட்டதுக்கு அப்புறமா கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
தேங்காய் பால் ஆட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பால்ஸ்ல ஒரு 2 பால் மட்டும் நல்லா உதுத்து விட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அப்பதான் அந்த திக்னஸ் வந்துட்டு கிரேவில கிடைக்குன்றதுனால. இது பண்றதுக்கு நல்லா ஒரு டைம் எடுத்துருச்சு. ஏன்னா, அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் வேல தான். இந்த மாரி புடிச்ச கிரேவிலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்றது, ஸ்லோவா பண்றது நல்லாவே வரும். ஸோ, எனக்கு இந்த மாரி நம்ம டேஸ்ட்டுக்காக ஸ்லோவா பண்றதுங்கிறத விட, அந்த ப்ராசஸே கொஞ்சம் நல்லாருக்கும் மெதுவா பண்றது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் சைட்ல வெஜிடபிள்க்கு வந்துட்டு பீட்ரூட் அண்ட் ஒரு ஃபுல் பாயில் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ, திஸ் இஸ் அவர் மீல் பிளேட். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே புட்டு பண்றதுக்காக புட்டு மாவு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ரைஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சேன். இந்த ரைஸ் வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடியே பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 2 ஹார்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு, ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் வந்து அத நல்லா அந்த வாட்டர் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, நம்ம நல்லா ஒரு கிளீனான ஒரு ஒயிட் கிளாத் ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துட்டு, அதுல அந்த ரைஸ வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிரணும். இது சன் ட்ரை பண்ண வேண்டியதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா, ஒரு 1 ஹார் ஆர் 1 1/2 ஹார்ஸ்ல வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ரொம்பவும் ட்ரை ஆகாம, அட் த சேம் டைம் ரொம்ப வாட்டரியாவும் இல்லாம, கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோட இருக்கும். எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு மில்லட்ஸ் மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த இடியாப்பம், புட்டு, பணியாரம், ஆப்பம் இந்த மாரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். இதுல ஏதோ ஒண்ணு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு மாறி மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் ஆல் ஆர் ஃபேவரைட். எங்க ஊர்லயும் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் வீட்ல சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து இதெல்லாம் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்ரி வீக் இந்த டிஷ்ல ஏதாவது ஒண்ணு இருக்குன்றதுனால, அந்த பழக்கத்துல நாங்களும் இத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இத நல்லா கிரைண்ட் பண்ணிரணும். கிரைண்ட் பண்ணிட்டு இத வந்து ஃபில்டர் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஃபைன் பவுடரா வேணுன்றதுனால தான் இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ். ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிற அரிசிய அகைன் நம்ம அரைச்சு மறுபடியும் இந்த மாரி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனிவே நம்மளுக்கு அந்த ஃபைன் பவுடர் வேணும் அந்த அரிசி மாவு. இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால, சின்ன வயசுலலாம் நான் வீட்ல தான் எங்க அம்மா இத பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ, ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா இந்த மாதிரி இந்த அரிசி காய வச்சு, இத அரைச்சு, சலிச்சு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ, அந்த ப்ராசஸ் வந்துட்டு இப்ப நான் பண்ணும்போது, அகெயின் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இத நான் பண்றேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்து, பார்த்து பண்ணா தான் அதோட கன்சிஸ்டன்சி, டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்றனால. ஸோ, ஒருக்கா அரிசி மாவுல வந்துட்டு டைரக்ட்டா நான் ஜாகரி ஆட் பண்ணி பண்ணப்போ, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பண்றப்ப தான் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல. அந்த ஃபைனா ரெடி பண்ண பவுடர வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல வந்து போட்டு நல்லா கட்டிட்டு, இத வந்து நல்லா ஸ்டீம் பண்ணணும் ஒரு 20 மினிட்ஸு. ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துட்டு அந்த நல்லா ஹாட்டா இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த பவுடர எடுத்துட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது, கொஞ்சம் அங்கங்க லம்ப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையிலேயே வந்துட்டு அந்த லம்ப்ஸ் வந்துட்டு எடுத்துரலாம். இல்லன்னா ரொம்ப சின்ன சின்ன லம்ப்ஸா இருக்கிற பட்சத்தில மிக்ஸில வந்துட்டு இன்னொருக்கா அத ஒருக்கா கிரைண்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டா அதில தெளிக்கும்போது அந்த லம்ப்ஸ் வந்து போயிடும்னு சொன்னாங்க. பட் நான் அந்த மாரி எதுவும் பண்ணல. கையிலேயே தான் அந்த லம்ப்ஸ் எடுத்து விட்டேன். அண்ட் தென் ஜாகரி. ஜாகரி வந்துட்டு ஒரு சிரப் மாரி ரெடி பண்ணணும். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு வேணுன்ற அளவுக்கு ப்ரப்போர்ஷன்ல எடுத்து, அந்த சிரப் எடுத்துட்டு, அப்புறம் இந்த புட்டு மாவுல வந்துட்டு அந்த சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜாகரியோட மெஷர்மென்ட் வந்து நான் கரெக்ட்டா சொல்லல. ஏன்னா, இது வந்து சிரப் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கு, அண்ட் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் போதுமான்னு நம்ம ரெடி பண்ணும்போதே டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லம்ப்ஸ் இல்லாம நல்லா உதிரி உதிரியா வர்ற மாதிரி இந்த மாவு வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ நல்லா பிடிக்கும்போது நம்மளுக்கு கொழக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும். அண்ட் அகெயின் உதுத்து விட்டதுக்கு அப்புறமா அது நல்லா ஒரு பவுடர் மாரி நல்லா உதிரணும். ஸோ இதுதான் இதுக்கு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு, இத நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். மார்னிங் நான் புட்டு ரெடி பண்றதுக்கு. இது வந்து ஒரு 4, 5 டேஸ் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு 2 டேஸ் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வரும்னு நெனைக்கிறேன். ஒரு வேளைக்கு வர மாதிரி கம்மியான குவான்டிட்டில தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இத செஞ்சதுக்கு அப்புறமா புட்டு எப்படி வந்ததுன்னு தனி வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். அ நீங்களும் இதே மெத்தட்ல டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் ஸ்லோவா ரெடி பண்ணிட்டு, புட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஃபுட் இடியாப்பம் ஆர் பணியாரம், புட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஃபுட்ல உங்களோட ஃபேவரைட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. I'll see you all in another interesting video. Don't forget to like and subscribe. Bye bye.